உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
shaka babadula mamaria blorana di hadaraba. Thank you ஓ ரிகதனி ஷரபலபரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா. அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாவீது அந்த எல்லையை விட்டே எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். இந்த சவுல் நம்மளை கொலை பண்ணுறதுக்கு இருக்கிறான்யா, 3000 பேர்யா, செலக்டட் பர்சன்யா, என்னை கொலை செய்யறதுக்கு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரியா. இந்த இடத்த விட்டே ஓடிடுறேன், எங்கேயாச்சும் கண்காணா இடத்துக்கு போயிடலாம்ல. ஆனா அந்த தாவீது மேல ஒரு அழைப்பு இருந்தது. ஐயா, உயிருக்கு பயந்து ஓடுகிறவன் தான், ஆனா அழைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறவனா இல்லை. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஓடுறவனா இல்லை. என்னை குறித்து தீர்க்கதரிசியால கர்த்தரால சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு. என்னை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். அவர் மேல இருந்த அழைப்பு காப்பாத்திக்கிட்டு ஓடின தாவீதுங்க. அவர் மேல இருந்த அபிஷேகத்தை காப்பாத்திக்கிட்டு ஓடின தாவீதுங்க. தான் உயிரை காப்பாத்துகிற தாவீது அல்ல. அவர் தான் உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருந்தா கண்காணா இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். அந்த 400, 500, 600 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை, அந்த அழைப்பு விடலை. இல்லை, தாவீது நீ ராஜாவாவ, இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை நீ நியாயம் விசாரிப்ப. அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். எத்தனை இடங்களை நீங்க பார்ப்பீங்க. சவுல் நெருங்கினான் மலையில், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். இதுக்குயா இந்த இஸ்ரேல் தேசத்தையே நான் சுத்தி சுத்தி வரணும்? ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லையை தாண்டி ஓட மாட்டேங்கிறாரு. அழைப்பு ஓட விட மாட்டேங்குது. மேல இருக்கிற அபிஷேகம் ஓட விட மாட்டேங்குது. தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட முடியல. அவருடைய இருதயம், ஆண்டவர் அவர் இருதயத்தை எது மேல வைக்க சொன்னாரோ அது மேலேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இருதயம் அப்படிதான், ஆண்டவரையே சுத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம மேல எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கு, எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கு. அதை அவர் வச்சிருக்கிறாரு. அதையே சுத்தணும். அந்த இருதயம் அதையே சுத்தணும். எத்தனை நாளுங்க சுத்தணும் தெரியாது, எத்தனை வருஷம் சுத்தமா தெரியாது. ஆனா சுத்திக்கிட்டே இருக்கணும். அவரை தான் சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்ப ராஜாவாருன்னு தெரியாது. 12 to 15 வருஷம் சொல்றாங்க. கர்த்தர் அவர் மேல வச்ச அழைப்புக்காக காத்திருந்தார். அதான் சங்கீதத்துல 46:10 நினைக்கிறேன். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்டில் அப்படின்னு இருக்கான். கொஞ்சம் அமைதலா இருந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அமைதலா இருக்கணும். பாருங்க, வெயிட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள், பக்கா எக்ஸாம்பிள் நம்ம டேவிட். வெயிட் பண்ணாரு. கர்த்தருக்காக அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணார். எப்போ பார்த்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணாரு. சும்மா இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டு வரணும்னா வெயிட் பண்ணணும். நான் பாடணும் பார்த்தீங்களா, நான் நம்புவது அவராலே வரும். நான் நம்புறது ஒரு மனுஷனால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் கையில் இருக்கிற பணத்தினால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் புத்தினால வந்துடவே கூடாது. நான் நம்புறது என் படிப்புனால கூட வரக்கூடாது, என் சொத்துனாலையும் வரக்கூடாது.
நான் நம்புறது எனக்குன்னு கடவுள் வச்சிருக்கிறது கடவுளால வரணும்யா. தாவீதை சொல்லுவாங்க, உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னார்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, சவுல் மாட்டிக்கிட்டாரு. கொன்றலாமா, நான் போய் கொல்லட்டுமா? இல்லையா, அவரா சாகணும், இல்லை யுத்தத்தில் போய் சாகணும். என் தேவன் கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ளட்டும், நான் அவர் மேலே கையை போட மாட்டேன். என்ன ராஜாவாக்குறேன்னு சொன்னார்ல, என்ன ராஜாவா அவர் ஆக்கட்டும், அவர் என்ன ராஜாவாக்கட்டும், நான் என்ன ராஜாவாக்கிக்கிட்டா நல்லா இல்லை. நான் நம்புறது அவரால் வரும்னு அதான் எழுதினாரு. எனக்கு ஒரு உயர்வு வச்சிருக்கிறேன்னு சொல்றாருலங்க, அந்த உயர்வு அவரால் வரட்டுங்க. நான் ஏதாவது செஞ்சிடலாமா, நான் ஏதாவது பண்ணி உயர்வை வர வச்சிடலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஏசப்பா சொல்லிட்டாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். என் வாழ்க்கையில நல்லதுன்னு நடந்தா அது என் கர்த்தரால நடக்கட்டும், அவர் செய்வார், அவர் பண்ணட்டும். அவர் கையிலிருந்து வாங்குற நேரம் வந்துச்சுல, சமஸ்த இஸ்ரவேலரும் வந்தாங்களாம். கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் உனக்கு தானே சொன்னாரு, வா நீ தான் ராஜாவாகணும் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு அழைப்பு வரும், உங்களை கிங்கா அவங்க ஆக்குவாங்க. நம்மளை கிங் ஆக்கிக்க வேணாம். ஆண்டவருடைய நேரம் வரும், ஆண்டவர் நம்மை ராஜாவாக்குவார். ஆனால் அது எப்பன்னு தெரியாது, எப்போ செய்வாருன்னு தெரியாது. அமைதலாருன்றார்ல, பொறுமையாரு, வரும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கலாம், ஆனால் தாமதிக்காது. நம்ம பார்வையில் தாமதிக்குதுன்னு இருக்கும், ஆனால் அவர் பார்வையில் சொல்கிறாரு தாமதிக்காது, என் நேரத்தில் நடக்கும். அதுக்கு தான் அவர் பேர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செஞ்சிருக்கிறார். நான் செய்கிறேன், உனக்கு அழகாக செய்கிறேன், நான் தான் செய்வேன். இந்த ஒயின் தண்ணி ஒயினாக மாறிச்சுல, இந்த அம்மா போய் கேட்டாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குப்பா. இவர் என்னம்மா சொன்னார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, என்னையே இன்வால்வ் பண்ணுறேன், என்னையே புஷ் பண்ணுறேன். அது வசனம் எடுங்களேன், யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அது என்ன இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, why do you involve me, என்ன இதில் ஏன் இன்வால்வ் பண்ண வைக்கிற, என் நேரம் இன்னும் வரல, உனக்கும் எனக்கு என்னன்னு அவர் கேட்கல பாரு. அதாவது நம்ம நேரத்துக்கு அவரை புஷ் பண்ணக்கூடாது. செய்வாரு, ஆனா அவர் நேரத்தில் செய்வாரு, கொடுப்பாரு, அவர் நேரத்தை தான் கொடுப்பாரு. முன்னாடி கொடுத்துட மாட்டாரு, பின்னாடி கொடுக்க மாட்டாரு, சரியான நேரத்தில் கொடுப்பாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, ஸ்திரீயே why do you involve me, என்னையே நீ நிர்பந்தம் பண்ணுகிறாய், என் டைம் வரல, என்ன நீ வந்து நிர்பந்தம் பண்ற, என்ன நீ புஷ் பண்ற, என்ன நீ இன்வால்வ் பண்ணி புஷ் பண்ற. நம்ம நிறைய பேர் பிரேயர் அப்படிதான் இருக்கு, குடுங்க ஆண்டவரே, குடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. அவர் போட்டு புஷ் பண்ணாதீங்க. இப்ப எலெக்ஷன்லாம் நடக்குதுன்னா பாருங்க, இவர் தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, இவரை தான் ஜெயிக்கணும், கர்த்தருக்கு சித்தமான வரணும்னு ஜெபம் பண்ணணும் பாருங்க. இவர் தான் ஆண்டவரே, அவரை போட்டு நிர்பந்தம் பண்றீங்க, இதுதான் நடக்கணும் ஆண்டவரே, இவர் தான் சிஎம் வரணும், இவர் தான் பிஎம் வரணும். அவர் கேட்பாரு, என்னையே இன்வால்வ் பண்ற, என்னையே நிர்பந்தம் பண்ற, நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன் கர்த்தர். அவரை நம்ம புஷ் பண்ண வேண்டியது. இதே மாதிரி நம்ம லைஃப்ல செய்கிறோம், செய்யுங்க 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 ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் பண்ணு. அடுத்தது பாருங்க,
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். மரியாதை அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், இவர் இருக்கிறார்லப்பா வேலைக்கார பதில் சொல்கிறார், இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் செய்கிற நேரத்தை தான் சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, இவர் என்ன சொன்னாலும் அவன் செய்கிறதாங்க செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்களை பார்த்து. அந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் அவர் நேரத்தில் தான்ப்பா செய்வார், அவர் டைமில் தான்ப்பா செய்வார். அதனாலப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிருங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்கிற நேரத்தில் நம்ம செய்யணும், நம்ம சொல்கிற நேரத்தில் அவர் செய்யறதில்ல. வெயிட் பண்ணு, அதான் அமர்ந்துரு, பொறுமையாரு, காத்திரு, நானே கர்த்தர் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நான் நம்புவது அவராலே வரும் வசனம் இருக்கு. நீ காத்திரு, பொறுமையாரு, நான் கொடுப்பேன், கரெக்டான டைம்ல வருவேன். அந்த தாய் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்ற மாதிரி அந்த டைம் வரும்போது நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா. அடுத்தது படிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இங்க பாருங்க, இந்த திராட்சை ரசத்தை மாத்தின தண்ணி தெரியுங்களா? அது என்ன தண்ணி? பிஸ்லரி வாட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை நல்ல ஆரோ வாட்டர்னு நினைக்கிறீங்களா? கை கழுவுறதுக்காக, கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர். அவங்க உள்ளே போகும்போது யூதர்கள் கை காலெலாம் கழுவிட்டு தான் போவாங்க. அந்த தண்ணீர் வாசப்படியில் இருந்த தண்ணீர், சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர், கை கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். அந்த தண்ணியை தான் அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வாசப்படியில் இருக்குதா? உங்கள் வாட்டர் வயிற்று வாசப்படியில் இருக்கிற ட்ரம்மில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கா? உங்கள் லைஃப்பை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டைனிங் டேபிளில் போய் உட்கார வைப்பறவங்கள. மொர்தெகாய் பார்த்துருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன், அரண்மனையின் வாசற்படியில் இருந்தவர் மொர்தெகாய். அரண்மனை வாசப்படியில் இருந்த செக்யூரிட்டி மொர்தெகாய். அந்த செக்யூரிட்டியை, அந்த காவல்காரரை அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்ம கடவுள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அது வைராக்கியம் காட்டினார் பாருங்க. அவர் என் கடவுளுக்காக காட்டின வைராக்கியம். அவரை கொண்டு போய் உட்கார வச்சார் சிங்காசனத்தில். எந்த வாசப்படியிலே உட்காந்துட்டு இருக்கிற மொர்தெகாய், நீ வாசப்படியிலேயே உட்காந்துருவேன்னு நினச்சிட்டியா மொர்தெகாய்? வா 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 அப்படின்னு கூப்பிட்டு போய், நீ வாசப்படியில் உட்காந்த நாட்கள் முடிந்தது, வா அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்காரு, சிங்காசனத்தில் உட்காரு. ஆண்டவர் எல்லாரையும் உங்க எல்லாரும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற நேரம் வந்தது. எங்கெங்கெல்லாம் வாசப்படியில் இருந்த மாதிரி இருந்தீங்களோ அவங்களை கொண்டு போய் அங்கே அதே இடத்துல இருக்கிற ஹை பொசிஷனில் போய் வைப்பார். என்ன யோசிப்பு, சிறைச்சாலையில் இருக்கிறியா? வா 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 அரண்மனைக்கு வா. என்ன யாக்கோப்பு, வயசாயிடுச்சு சாகரன்ற, வா உன்னை எகிப்து கூட்டு போய் அரண்மனையில் வாழ வைக்கிறேன். முடிஞ்சிருச்சு நீங்க நினைப்பீங்க. அட இதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை நினைப்பீங்க. அப்பதான் உங்களுடைய அரண்மனை வாழ்க்கையே தொடங்கும். அடுத்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது இப்போ முள்ளுன்றாரு. இப்போ முள்ளுறா தண்ணிய. அந்த அம்மா சொன்னப்பையும் முள்ளல, வேலைக்காரங்க கேட்டுக்கிட்டாலும் முள்ள மாட்டேன், டைம் வந்துச்சு இப்போ முள்ளு அப்படின்றாரு. இப்போ முள்றாங்க, திராட்சை ரசமாகுது. அவர் டைமுக்கு முன்னாடி மொண்டிங்க தண்ணி தான், அவர் டைமுக்கு பின்னாடி மொண்டாலும் தண்ணி தான். அவர் டைம்ல மொண்டிங்க அது திராட்சை ரசம். இப்போ மொல்லுன்றாரு, இப்போ மொல்லு. அதான் சொல்ற, கர்த்தருடைய நேரத்தில் தான் உங்கள் தண்ணீர்கள் திராட்சை ரசமாக மாறும். உங்க நேரத்தில் போய் பார்த்து வரீங்க, பார்த்தா தண்ணியாவே இருக்கு.
போய் எட்டி எட்டி பார்க்குறீங்க, குண்டான கவுத்து பார்க்குறீங்க, தண்ணியாகவே தான் இருக்குது. திராட்சை ரசம் பார்த்தீங்களா பிரதர்? ஆண்டவர் எல்லாருடைய தண்ணியும் திராட்சை ரசமம் ஆகுது. பக்கத்து வீட்டில் மாறுது, எதிர்த்து வீட்டில் மாறுது, ஆனால் எங்கள் வீட்டில் தான் மாற மாட்டேங்குது. அவங்களுக்கு டைம் வந்துச்சு, மாறிடுச்சு, நமக்கு இன்னும் டைம் வரலல்ல. சாராளாமாவுக்கு சொல்லுவேன், எதிர்த்து வீட்டில் குழந்தை அழுவுது, பக்கத்து வீட்டில் குழந்தை அழுவுது, பின்னாடி வீட்டில் குழந்தை அழுவுது, வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குதுங்க. வேலைக்காரிக்கு, அந்த அம்மா கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குது. இந்த அம்மா எஜமாட்டி, சீமாட்டி, ராணி. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அன்னைக்கு பிறந்த அந்த குழந்தைங்க பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பேர் தாங்க தெரியுது. அதுதான் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்தில் நடக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ரெக்கார்ட் ஆகும். அது ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறதா இருக்கும். அதான் சொல்லுவேன், அவர் ஈசாக்க கொடுக்குறேன்னு சொல்லலை, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குற, நீ ஜாதிகளின் தகப்பன்னாரு. குழந்தையே இல்லை, அவர் ஜாதியை பற்றி, தேசங்களை, ராஜாக்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம், அந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். தெரியும் இந்த நேரம், இந்த டைம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அழுது புரண்டிங்க, கதறினீங்க, கண்ணீர் விட்டீங்க, 40 நாள் உபவாசம் போட்டால் கூட ஒன்றும் நடக்காது. ஒரு சின்ன ஸ்பூனில் இருக்கிற தண்ணி கூட ஒயினாக மாறாது. ஆனால் அது சொல்கிறாங்க, அந்த கேலன், எத்தனை கேலன் தெரியுமா? ஒரு இதில் 20-30 கேலன் பிடிக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கேலன் 5 லிட்ரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 லிட்ரு 6 கற்சாடி. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 900 லிட்டர் வாட்டர் ஒயினாக மாறி இருக்குது. அவர் டைம் வந்துச்சுன்னா அதில் அந்த எத்தனை கற்சாடியோ, அதில் இருக்கிற எவ்வளவு தண்ணியோ அவ்வளவு தண்ணியும் திராட்சை ரசமாக மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஸ்வீட்டாக மாறிடும். அது வரைக்கும் வெறும் தண்ணியாக இருந்தது, ஸ்வீட்டான ஒயினாக மாறிடும் உங்கள் லைஃபு. டைம் தான், காட்ஸ் டைம் தான். அடுத்தது பார்க்குறோம், ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியாததினால் அதை திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்க பாருங்க, உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்ல ரசம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ருசி குறைந்த திராட்சை ரசம் தான். இப்போ இது வரைக்கும் ஆண்டவங்க லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்கள், அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாரு பாருங்கள், உங்களை உயர்த்த போகிறாரு பாருங்கள் லைஃபு, அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற லைஃப்பையும் எதிர்காலத்தில் இருக்கிற வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா இது ருசி குறைந்தது. இங்கிலீஷில் இருக்கு சீப்பர் ஒயினா, சீப்பா. இது பெஸ்டான ஒயின், சீப்பா. அது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, மனிதனால் உண்டாக்கப்படுகிற டேஸ்ட்டுக்கும் கடவுள் கொடுக்குற டேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது பெஸ்ட் ஒயின், இது சீப்பு ஒயின், சீப்பான ஒயின். இங்கிலீஷில் இருக்க சீப்பர் ஒயினா, சீப்பர் ஒயின். ரொம்ப கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பெஸ்ட் ஒயின். உங்கள் வாழ்க்கையை நீங்களே டேஸ்ட் ஆக்கிக்கலாம்னு நினச்சிட்டீங்க. என் வாழ்க்கையை நானே டேஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த கர்த்தர்லாம் யாருங்க 10 வருஷம் 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் போட்டு, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றிக்கலாமா பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும் வாழ்க்கை சீப்பாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் வரும்போது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். கடவுளுடைய டேஸ்ட், அவர் போடுற ஃப்ளேவரு, அவர் போடுற எல்லா மிக்சிங்கு உங்கள் வாழ்க்கையை டேஸ்ட்டாக மாற்றும். ஒரு இது வரைக்கும் வச்சுருந்தீங்களேப்பா, இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஒயின் உங்களுக்காக, இது வரைக்கும் நீங்கள் இந்த உலகம் பார்க்காத பெஸ்ட் ஒயின் உங்களுக்கு வெயிட்டிங்கு.
நல்ல எதிர்காலம் உங்களுக்கு வெயிட்டிங்கு. அதை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ இருக்கிறத பார்த்து இப்படி தான் போகணும். நீங்கள் ஒரு மனக்கணக்கு போடுவோம்ல, இப்படியே போச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த இடத்துல இந்த வசனத்தை போட்டுக்கோங்க. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் உட்காந்து நீங்கள் ரூம்குள்ள செவுத்துல முட்டி யோசிச்சாலும் அது உங்களுக்கு விளங்காது. மனித அறிவுக்கு அது ஒத்தே வராது. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.